இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நாட்டை காப்பாற்றவே இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டும் உதவித்தொகையை வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறுகிறார். நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே அரசாங்கம் இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகையை வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியிருப்பதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் அம்முடிவுக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்புகளை வழங்குவார்கள் என்பதை தாம் உணர்ந்துள்ளதாக கூறிய அவர், அந்நடவடிக்கையை எடுப்பதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழிகள் இல்லை என்றார். இலக்கிடப்பட்ட மக்களுக்கு மட்டுமே உதவித்தொகையை வழங்கும் திட்டம் குறித்து இதற்கு முந்தைய பிரதமர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதனை அமல்படுத்துவதால் உள்ள அரசியல் ரீதியிலான தாக்கம் காரணமாக அவர்கள் யாரும் அந்த திட்டத்தை அமல்படுத்தவில்லை. ஆனால் நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அந்த திட்டத்தை அமல்படுத்துவதை தவிர நாட்டை காப்பாற்றுவதற்கு வேறு வழிகள் இல்லை என இன்று பிரதமர் துறை பணியாளர்களுடனான மாதாந்திர கூட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது பிரதமர் கூறினார். நேற்று நள்ளிரவு தொடங்கி தீபகற்ப மலேசியாவில் இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டும் டீசல் உதவித்தொகையை வழங்கும் திட்டம் அமலாக்கம் கண்டது. சந்தை விலைக்கு ஏற்ப டீசலுக்கான சில்லறை விலையாக லிட்டர் ஒன்றுக்கு 3 வெள்ளி 35 காசு என அரசாங்கம் நிர்ணயித்துள்ளதாக இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோசரி அமீர் ஹம்சா அசிசான் நேற்று கூறியிருந்தார். நாட்டின் 16வது பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கு DAP, PKR ஆகிய கட்சிகளை சேர்ந்த சில நபர்கள் தற்போதிலிருந்தே நிதிகளை திரட்டுவதாக கடா மந்திரி பசார் டத்தோசரி சனுசி நூர் முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டை PKR கட்சி துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி சாடினார். தனது நிர்வாகத்திலான கடா அரசாங்கத்தில் உள்ள பலவீனங்களை மூடி மறைப்பதற்காகவே சனுசி நூர் அத்தகைய குற்றச்சாட்டை திட்டமிட்டே முன்வைப்பதாகவும் ரஃபீசி ரம்லி கூறினார். அக்குற்றச்சாட்டிற்கான ஆதாரங்கள் இருக்குமானால் சனுசி நூர் அது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இடம் புகார் அளிக்க வேண்டும். அதை விடுத்து எதிர்த்தரப்பினருக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி பழிவாங்கவும் மலாய்க்காரர்களை ஏமாற்றவும் வரக்கூடிய பினாங்கு சுங்காய்பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை சனுசி நூர் ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என ரஃபீசி ரம்லி அறிவுறுத்தினார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சுங்காய்பாக்காப் இடைத்தேர்தலுக்கான பரிகாத்தான் நேஷனலின் தேர்தல் பணிப்படை அறிமுக நிகழ்ச்சியில் உரையாற்றியிருந்த சனுசி நூர், PKR DAP-ஐ சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும் கையூட்டுகளால் கடாவில் பல்வேறு திட்டங்கள் முடங்கி போயிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பினாங்கு சுங்காய்பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பில் களமிறங்கும் வேட்பாளரின் பெயர் வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என PKR துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி தெரிவித்துள்ளார். PKR கட்சி தேர்வு செய்துள்ள வேட்பாளரின் பெயர் வரும் செவ்வாய்க்கிழமை மாலையில் நடைபெறவிருக்கும் ஒற்றுமை அரசாங்க தலைவர்களை உட்படுத்திய ஆலோசனை மன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். அந்த வேட்பாளரை அரசாங்கத்திலுள்ள உறுப்பு கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் அங்கீகரிப்பார்கள் என ரஃபீசி ரம்லி கூறினார். முன்னதாக PKR கட்சி சார்பில் களம் இறக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் கட்சித் தலைவர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமிடமும் தேர்தல் துறையிடமும் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அந்த பெயர் பட்டியலை பினாங்கு தலைமைத்துவ மன்றம் மதிப்பாய்வு செய்திருந்ததாக ரஃபீசி ரம்லி குறிப்பிட்டார். இம்முறை பக்கத்தான் ஹரப்பானும் தேசிய முன்னணியும் சுங்காய்பாக்காப் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது சிரமம் என்றாலும் முடியாதது ஒன்றும் அல்ல. தேர்தல் வியூகங்களை மாற்றுவதோடு பாலஸ்தீன விவகாரங்களை குறித்தும் அவ்விரு கூட்டணிகளின் தேர்தல் பணிப்படையினர் பேச வேண்டும். மேலும் எதிர்க்கட்சியினர் முன்வைக்கின்ற அவதூறுகளுக்கு சரியான முறையில் பதிலடியை வழங்கினால் வெற்றியை பெற முடியும் என ரஃபீசி ரம்லி நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்.
ஜொஹூர் மாநிலத்தை பங்காளித்துவ நண்பராக கருதும் வகையில் கூட்டரசு அமைப்பு முறையில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அம்மாநில இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளையில் மாநில நலன்களுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் பங்சா ஜொஹூர் எனப்படும் கூட்டமைப்பின் கீழ் ஜொஹூரில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஃபேஸ்புக்கில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அவர் வலியுறுத்தினார். சரவாக்கிலுள்ள பல கட்சிகள் ஜிபிஎஸ் எனப்படும் சரவாக் கட்சிகளின் கூட்டமைப்பின் கீழ் ஒன்றாக உள்ளன. அந்த ஒற்றுமையை சாதகமாக கொண்டு அக்கூட்டணியினர் அவர்களது மாநிலத்திற்கு தேவையானவற்றை கூட்டரசு அரசாங்கத்திடம் கேட்டு பெறுகின்றனர். அவர்களைப் போன்று ஜொஹூரிலுள்ள பிகேஆர், டிஏபி, அம்னோ, பாஸ் ஆகிய கட்சிகள் ஏன் பங்சா ஜொஹூர் கூட்டமைப்பின் கீழ் ஒன்று சேரக்கூடாது எனவும் துங்கு இஸ்மாயில் கேள்வி எழுப்பினார். மேலும் நடப்பில் ஜொஹூரிலிருந்து பெறப்படும் வரி வசூலிப்பு முழுவதுமாக கூட்டரசு அரசாங்கத்திற்கு செல்கின்றது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஜொஹூர் பிச்சைக்காரர்கள் போன்று கூட்டரசு அரசாங்கத்திடம் கையேந்தி நிற்க வேண்டும் என வினவிய துங்கு இஸ்மாயில், வரும் காலங்களில் 20 முதல் 30 விழுக்காட்டு வரையிலான வரி வசூலிப்பு தொகைகள் ஜொஹூருக்கே வழங்கப்பட வேண்டும் என்றார். அரசாங்க துறைகள் அல்லது பிரிவுகளில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதை அறிந்தும் உரிய நடவடிக்கைகளை எடுக்காத அதன் தலைவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாது என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடமையை முறையாக செய்ய தவறிய அத்தரப்பினருக்கு தண்டனையை வழங்கும் முறையில் குறித்து நாட்டின் தலைமை செயலாளர், பொது செயலாளர், தலைமை இயக்குனர் முதலானோர் முடிவெடுப்பார்கள் என்றார் அவர். பல ஆண்டுகளாக அத்தகைய முறைகேடுகள் நிகழ்ந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அவ்விவகாரம் தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இல்லை. பொது சேவை ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்த கூட்டம் கூடிய விரைவில் நடைபெறவுள்ளது. அதில் நாட்டின் தலைமை செயலாளரிடம் அப்பரிந்துரையை தாம் முன்வைக்கப் போவதாக பிரதமர் கூறினார். பஹாங் ரொம்பின் அருகாமையில் உள்ள ஜலான் குவாந்தான் சகாமாட் சாலையில் நேற்று அதிகாலையில் நிகழ்ந்த சுற்றுலா பேருந்து ட்ரெய்லர் இடையிலான கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 பேராக அதிகரித்துள்ளது. குவாந்தான் துங்கு அம்புவான் ஹவுசான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய டாலியா அஹ்மத் எனும் ஆசிரியை நேற்று இரவு மணி 9:30 அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை ரொம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் நூர் அஸ்மான் யூசுப் உறுதிப்படுத்தினார். அந்த விபத்தில் படுகாயமடைந்திருந்த 10 பேர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதர 25 பேர் வெளிநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற்ற பிறகு வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று அதிகாலையில் 2 ஓட்டுநர்கள் உட்பட 39 பேருடன் பயணித்திருந்த சம்பந்தப்பட்ட சுற்றுலா பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இரும்பு வளையங்களை ஏற்றி வந்த ட்ரெய்லரை மோதி சாலையோர சாய்வு பகுதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. கிளாந்தான் கொத்தபாருவில் வாடிக்கையாளரிடம் 50,000 வெள்ளி கையூட்டை பெற்றது தொடர்பில் வங்கி முன்னாள் நிர்வாகி ஒருவரை அம்மாநில மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நேற்று கைது செய்தது. 50 வயது மதிக்கத்தக்க அவ்வாடவர் சம்பந்தப்பட்ட வங்கியை உட்படுத்திய நிதி திட்டத்தை காரணமாக கோரி அந்த வாடிக்கையாளரிடம் அத்தொகையை கோரியது மற்றும் பெற்றது தொடர்பில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து அவர் அந்நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளதாக அவ்வாணையத்திற்கு நெருக்கமான வட்டாரம் கூறியது. இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திய கிளாந்தானுக்கான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் ரோஸ்லி ஹுசேன் அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு இன்று கொத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்படும் என்றார். ஸ்லாங்கூர் கில்லான் பண்டார் பொட்டானிக்கில் உள்ள ஒரு வீட்டில் மனைவியை துடிதுடிக்க கொன்ற கணவரை போலீஸ் கைது செய்தது. கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து காலை மணி 7 அளவில் தகவல் பெற்றதையடுத்து தனது தரப்பு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கிளாங் செலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சா ஹூங் ஃபாங் தெரிவித்தார். அங்கு 28 வயதுடைய அப்பெண் கழுத்து மற்றும் வலது கையில் வெட்டுக்காயங்களுடன் சுயநினைவின்றி படுத்திருந்தவாறு மீட்கப்பட்டார்.
உடற்கூறு ஆய்வில் அப்பெண்ணின் இடது காது, இடது கன்னம், தாடை, வலது தோள்பட்டை முதலான 12 பகுதிகளில் காயங்கள் உள்ளது கண்டறியப்பட்டது. 31 வயதுடைய அப்பெண்ணின் கணவரை போலீஸ் அதே நாளில் கைது செய்ததாக சா ஹுங் ஃபோங் கூறினார். தொடக்கக்கட்ட விசாரணையில் ஈராண்டுகளுக்கு முன்பு திருமணம் புரிந்ததிலிருந்து அவ்விருவருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தது தெரியவந்துள்ளது. அவ்விருவருக்கு 6 மாத பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள லாரி ஓட்டுநரான அவ்வாடவர் வரும் ஜூன் 14ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலிடப்பட்டுள்ள வேளை குடும்ப உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு சாட்சிகளிடம் விளக்கம் பெறப்படும். விசாரணை நிறைவுற்றதும் அதன் அறிக்கை கூடிய விரைவில் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு அனுப்பி வைக்கப்படும் என சா ஹுங் ஃபோங் கூறினார். முன்னதாக உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றிய போலீஸ் அதனை வாகனத்தினுள் ஏற்றும்போது எடுக்கப்பட்டிருந்த 33 வினாடிகள் கொண்ட காணொளி எக்ஸ் சமூக ஊடகத்தில் பரவலானது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.